ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் வந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களால் டெரிவ் பண்ண முடியுதா, இல்லை இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம படித்து வச்சுருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு இதே மாடலில் மேபி கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். சரியா? இதே கொஸ்டின்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதே மாடலில் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுக்குறோம். இப்போ 24th கொஸ்டின் வந்து உங்களுக்கே தெரியும், 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கம்பல்சரியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது 20 நிமிடங்களுக்கு மின்னார் பகுக்கப்படுகிறது எனில் எதிர்முனையில், அதாவது எதிர் மின்முனையில் வீழ்படிவாகும் சில்வரின் நிறையை கணக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட் அட் தி கேத்தனைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. இந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் 2 மார்க் கம்பல்சரி எழுத முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் நீங்களே அனலைஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதே பப்ளிக் எக்ஸாமில் 3 மார்க் கொஸ்டின். சரியா? 3 மார்க் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். பின்வரும் வினையில் உள்ள ஏபிசி ஆகிய சேர்மங்களை கணக்கிடுக. ஐடென்டிஃபை தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏபிசி வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. இதோட ஆன்சர்லாம் நம்ம தனியாக அவங்க ஒரு பிடிஎஃப்எல் கொடுத்த பாருங்கள். ரியாக்ஷன்ஸுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப்எல் கொடுத்தோம்ல, அதில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு அதாவது 24வது கொஸ்டின் தான் கம்பல்சரி. அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை தி ஏ அண்ட் பி வந்து கேட்டிருக்காங்க. சரியா? நல்லா தெளிவாக பார்த்துங்க. அந்த பப்ளிக் எக்ஸாமில் அதாவது ஐயூபாக் நேமும் நமக்கு என்ன பண்ணுங்க கேட்குறாங்க பார்த்தீங்களா? அதனால் கண்டிப்பாக ஐயூபாக் நேம் வைக்கிறத நல்லா தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் மேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே பப்ளிக் எக்ஸாமில் 3 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுவும் ஐயூபாக் நேம் தான் கேட்டிருக்காங்க. சரியா? கண்டிப்பாக நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக டீச் பண்ணி உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ கூட நான் என்ன பண்ணேன், வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஐயூபாக் நேமிங் வந்து உங்களுக்கு எளிமையான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன், எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். அதாவது ஏபிசி ஏ மற்றும் பி சியை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை ஏபி அண்டு சி வந்து கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் எழுத முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அதே பப்ளிக் எக்ஸாமில் 3 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது துகளாக்கப்பட்ட CO3 ஆனது அதே அளவுடைய CaCO3 பளிங்கு கல்லுடன் ஒப்பிடும்பொழுது நீர்த்த HCl அமிலத்துடன் வேகமாக வினைபுரிகிறது. காரணம் கூறுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க. சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஈத்தரின் அதாவது COC பிணைப்பு கோணம் நான்முகி பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகம் ஏன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதே பப்ளிக் எக்ஸாமில் கம்பல்சரியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அலுமினியத்திலிருந்து தாலியம் வரை, அதாவது அயனியாக்கும் என்தால்பி குறைவானது மிக குறைந்த அளவே மாறுபடுகின்றது ஏன் என விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் எழுத முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் இதோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.